ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப 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 நன்றி. ரைட், இப்போ வந்துட்டு 13வது வாரத்தில் நம்ம வந்துட்டு அடி எடுத்து வைக்க போகிற நாளைக்கு. ஸோ 13வது வாரம் எப்படிப்பட்ட ஒரு நாமினேஷனாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் தான் இது. ஒரு அனலைசிஸ் மட்டும்தான். முழுமையான விஷயங்கள் நாளைக்கு தான் வரும். அதாவது கடந்த ஒரு 4-5 வாரமாகவே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நாமினேஷன் முடிவுகள் வெளியே வரதே கிடையாது. உங்களுக்கே தெரியும், அது அவ்வளோ சீக்கிரமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் இது வந்து யாருமே வந்து போடுறது கிடையாது. எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, நம்மளாம் ஒன்றுமே இல்லை, சின்ன சேனல். பட் பெரிய பெரிய சேனலாலேயும் வந்து கொடுக்க முடியல. எல்லாருமே வந்துட்டு யார் வருவாங்கன்ற ஒரு அனலைசிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் ஒரு அனலைசிஸ் தான், சரிங்களா? இப்போது மொத்தம் 11 பேர் வீட்டில் இருக்கிற இந்த சூழ்நிலை நேற்று வந்துட்டு ஒருத்தர் போயிட்டார். யார்? நம்ம அமித் அவர்கள். மீதி 10 பேர். இன்றைக்கி கனி அவர்கள் கிளம்புறாங்க. மீதி இருக்கிறது 9 பேர். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்ற விஷயங்கள் வரவே இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அடுத்த வாரம், அதாவது 13வது வாரம் நாளையிலேருந்து ஒரு வேளை எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று நடக்கும். கேப்டனே இல்லாத வீடு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன டீமில் இருந்தீங்களோ அவங்களே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த விஷயம் வர்றதுக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அகெயின் ஒரு ஓப்பன் நாமினேஷன் வரலாம். இல்லைனா முழுசாக வந்து எல்லாருமே போடுவாங்க. பார்த்தீங்களா, கேப்டனே இல்லாததுனாவே அடுத்து என்ன வரும்னா எல்லாருமே நாமினேட் செய்யப்படுகிறீர்கள். நோ நாமினேஷன் ப்ராசஸ், ஸ்ட்ரைட்டாக எல்லாருமே எவிக்ஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று நோ கேப்டன்ற ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல்ரெடி இந்த ஒரு போல் ஓட்டிங் கேட்பாங்கல்ல, இந்த வீட்டில் வந்து யார் தலையாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன வாரமோ அதுக்கு முன்னாடி வாரமோ அந்த மாதிரி தான் ஒரு கொஷின் கேட்டாங்க. அதில் விஜய் போகிறது சொன்னாங்க. பட் அது நடக்கலை. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு விஜய் பருவ தலையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் தான் கடைசியாக வந்துட்டு அந்த தலைக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. இதுதான் லாஸ்ட் வீக்கு. இதில் யார் வரப்போகிறாங்கன்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளப்பிருக்கு. அதனால் சொல்கிறாங்க, ஒரு ஆசை தான் விஜய் பார்வதி வந்துட்டு கேப்டனாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், வச்சு செஞ்சுருவாங்க உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம். ஆனால் அதுவுமே அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. சரி, இப்போ வந்துட்டு சப்போஸ் நாமினேஷன் லிஸ்ட்டில் அந்த விஷயங்கள் எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 பேர் தவிர்த்து தோன்றதை சொல்கிறேன். கமருதீன் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். விஜய் பார்வதி கண்டிப்பாக அவரை நாமினேட் பண்ணுவாங்க. அரோரா ரெடியாக இருக்காங்க. திவ்யா ஒரு பக்கம் ரெடியாக இருக்காங்க. சாண்ட்ரா கூட மேபி நாமினேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து நான் யார் நாமினேட் பண்ண வருவாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்க. அடுத்தது அரோரா வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வினோத்தும் கமருதீன் நாமினேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் திவ்யா வரதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விக்ரமும் கமருதீனும் அதை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி சபரி கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. பார்வதியும் சாண்ட்ராவும் நாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்வதி வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை முதலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, கனியை வந்துட்டு நம்ம இது பண்ணோம், சபரி வந்துட்டு இது பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்வதியை சொல்கிறதுக்கு பார்வதி வந்து சபரியை சொல்கிற வாய்ப்பு இருக்குது. சாண்ட்ரம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ப்ரொமோவில் வந்துட்டு சபரி வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு உண்டான ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியல, அதோட வேல்யூவே தெரியல, அப்புறம் எப்படி நாங்கள் படுற கஷ்டத்தை அவங்க படவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே. அதனால் கண்டிப்பாக அவங்க படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபிக்ஷா மேபி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பார்வதி மட்டும் மேபி நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, இவங்களை யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க மட்டும் தான் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் யோசிச்சதில்லை. ஸோ அதனால் அப்படின்னு இருக்கும்போது சுபிக்ஷா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி தான் இருக்குது. வினோத் கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. திவ்யாவும் அரோராவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது வினோத் அவர்கள். விக்ரம் கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா திவ்யா போடுவாங்க, சாண்ட்ரா போடுவாங்க, விஜய் பார்வதி போட்டால் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சபரி போடுவார், ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அடுத்தது சுபிக்ஷா போடுவாங்க, அரோரா போடுவாங்க. ஏன் அன்புக்கு எங்களுக்கு மற்றவங்க கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் ப்ராசஸ் வந்தாலுமே எல்லாருமே வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. சுபிக்ஷா வினோத் மட்டும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குன்றது என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த வாரம் தலை வரக்கூடிய விஷயங்கள் இருக்குமா, வந்தால் யார் தலையாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.